ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள், தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள், நலனும் நற்சுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில். திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி அவரை தம்மையப்படுத்துகிற கேவலமான அரசியலில், அயோக்கியத்தனமான அரசியலில் ஈடுபடுகிற போது RN ரவி போன்றவர்களுக்கு ஆதரவாக பேசுவது யார்? இன்னும் இந்த சனாதனத்தின் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற உழைக்கிற மக்கள், ஆனாலும் அவர்கள் தலித் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தலித் அல்லாதவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும். OBC மக்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தியதற்காக VP சிங் ஆட்சியை தூக்கி எறிந்த போது, தூக்கி எறிந்த சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இந்தியா முழுவதும் தலித் இயக்கங்கள் தான், தலித் தலைவர்கள் தான். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக VP சிங்கோடு வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருந்து உற்ற துணையாக இருந்து பணியாற்றியது ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு அம்பேத்கர் இயக்க தலைவர் தான். இந்திய அளவில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தலாம் என்று ஒத்துக்கொண்டு அதற்கான ஆதரவை களத்திலே தந்தவர்கள் மாயாவதி, கத்தி பத்மா ராவ், ராம்விலாஸ் பாஸ்வான், ராம்தாஸ் அத்வாலே, பிரகாஷ் அம்பேத்கர், தமிழ்நாட்டில் திருமாவளவன் என்று இந்த பட்டியல் நீளுகிறது. ஆனால் VP சிங் ஆட்சியை கவிழ்த்த பிஜேபியோடு இன்றைக்கு ஒட்டி உறவாடக்கூடியவர்கள் எல்லாம் யார்? அவர்களை தோளில் தூக்கி சுமப்பவர்கள் எல்லாம் யார்? OBC மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று VP சிங் அவர்களின் ஆட்சியை கவிழ்த்த அந்த கும்பலோடு உறவாட முடிகிறது பாட்டாளி மக்கள் கட்சியால் என்றால், அரசியல் படுத்தப்பட வேண்டியவர்கள் பாமகவை சார்ந்தவர்களா, விடுதலை சிறுத்தைகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே அரசியல் படுத்தப்பட வேண்டியவர்கள் யார்? அந்த கொடிகளை ஊர் ஊராக கொண்டு போய் ஏற்றுவது யார்? அவர்களின் சின்னத்தை வீடு வீடாக சென்று சுவர்களில் எழுதுவது யார்? அவர்கள் இங்கே வளரட்டும், வளர்ந்தால் ஒன்றும் தவறில்லை என்கிற நிலையை ஏற்படுத்துகிறவர்கள் யார்? அரசியல் படுத்தப்படாமல் இன்றைக்கும் பெருவாரியாக இந்த பெரும் பிழையை செய்து கொண்டிருக்கிற இயக்கங்கள் எவை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் தலித்துகள் தவறே இழைக்கவில்லையா என்று பொருள் அல்ல. தலித்துகள் அரசியல் படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, தலித்துகள் அமைப்பாக வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அதை விட கூடுதலாக பேசப்பட வேண்டிய இடம் தலித் அல்லாதவர்களின் இடமாக இருக்கிறது. இந்த விடுதலை அரசியல் பெரியாரியம் போய் சேர வேண்டிய இடம் ஊர் தெருவாக இருக்கிறது, சேரி அல்ல. மார்க்சியம் போய் சேர வேண்டிய இடம் ஊர் தெருவாக இருக்கிறது, சேரி அல்ல. கம்யூனிசம் என்பது இன்றைக்கு போய் சேர வேண்டிய இடம், பேச வேண்டிய இடம், விவாதிக்க வேண்டிய இடம் தலித்துகளின் குடியிருப்புகள் அல்ல. இது மிகப்பெரிய விவாதத்திற்குரிய ஒன்று. வெளிப்படையாக நான் பேசுகிறேன். இந்த விவாதம் தேவைப்படுகிறது, இந்த மனம் திறந்த உரையாடல் தேவைப்படுகிறது. ஜனநாயக சக்திகளை நாம் இப்படித்தான் அடையாளம் காண வேண்டும், அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். ஆனால் களம் முக்கியமானது, களம் முக்கியமானது. என்னிடத்தில் நீ அரசியல் பேசினாலும் பேசாவிட்டாலும் விடுதலை பெற வேண்டிய துடிப்பு, அந்த முனைப்பு எனக்கு இந்த சமூகமே தருகிறது. ஆனால் அந்த தேவை, அந்த நெருக்கடி அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்குத்தான் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்து அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு எந்த நெருக்கடியும் இல்லாத நிலையில் ஒரு புரட்சிகர அரசியலை உள்வாங்கிக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு எந்த நெருக்கடியும் சாதியின் பெயரால் கிடையாது. சாதி ஒழிப்பை அம்பேத்கர் பேசுவதற்கும் தந்தை பெரியார் பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அம்பேத்கர் பேசுவது அவுட் ஆஃப் கம்பல்ஷன், பேசித்தானாக வேண்டும், அது தேவை. தந்தை பெரியாருக்கு அப்படி ஒரு எந்த கம்பல்ஷனும் கிடையாது, எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் பேசுகிறார், பேசினார், பல நெருக்கடிகளை சந்தித்தார்.
கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் எப்படி பலர், ஏராளமான தோழர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் இந்த மண்ணிலே ஒரு இயக்கமாக தோன்றாத காலத்திலேயே இந்த பிரச்சனைகளுக்காக போராடி ரத்தம் சிந்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அவர்கள் தலித்துகள் அல்ல, தலித் அல்லாதவர்கள் தான் போராட்ட களத்திலே நிற்பவர்கள், அதிலிருந்து இயக்க சக்திகளாக மாறியவர்கள். ஆனால் இன்னும் தலித் அல்லாத சமூகத்திடம் போய் சேர வேண்டியது இருக்கிறது. இந்த அரசியல், இந்த விழிப்புணர்வு, இந்த பிரச்சாரம் என்பது மிக முக்கியமானது. தேர்தல் வரும் போகும், சில கட்சிகள் வெற்றி பெறும், சில கட்சிகள் தோல்வியுறும். ஆனால் சமூக கட்டமைப்பு அப்படியே நீடிக்கிறது, தொடர்கிறது. எந்த மாற்றமும் அதிலே அடிப்படையிலே நிகழவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு சனாதன சக்திகள் என்று நாம் சொல்லுகிறோம், அவர்கள் வெறும் பார்ப்பனர்கள் மட்டும்தானா சனாதன சக்திகள்? சனாதன பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறோம், அவர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தானா என்றால் இல்லை. அதை தாண்டி விரிவடைந்திருக்கிறது. அதுதான் அவர்களின் உத்தி. தங்களை வர்ண ரீதியாக பாகுபடுத்தினால் தனிமைப்பட்டு போவோம் என்பதனால் பெரும்பான்மைவாதம் என்கிற இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்து நீயும் இந்து நானும் இந்து என்று தனிமைப்படுத்துதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்கள். இப்போது பார்ப்பன வெளியேற்றம், பார்ப்பன ஒதுக்குதல், பார்ப்பன தனிமைப்படுத்துதல் என்பது டைலூட் ஆகியிருக்கிறது, நீர்த்து போயிருக்கிறது. மகாத்மா பூலே காலத்திலிருந்து நாம் பார்த்தால், தொடர்ந்து பார்த்தால், கான்ஷிராம் பகுஜன் என்று சொன்ன அந்த சொல்லாடல் வரையில் பார்த்தால், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமினிசம், அதுதான் அரசியல். அதுதான் அரசியல். தலித்துகள், பழங்குடிகள், ஓபிசி, மைனாரிட்டிஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் பகுஜன். பார்ப்பனர் அல்லாத அனைத்து உழைக்கும் மக்களும் ஒன்று சேர வேண்டும். இதுதான் மகாத்மா பூலேவின் அரசியல். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல். இதுதான் தந்தை பெரியாரின் அரசியல். இதுதான் கான்ஷிராம் முன்வைத்த அரசியல். ஆனால் இங்கே மிக லாபகமாக அவர்கள் அதை உடைத்து விட்டார்கள். எங்களை தனிமைப்படுத்த பார்க்கிறீர்களா? இல்லை இல்லை, இதோ இந்துத்துவ அஜெண்டா என்று இந்துத்துவ அஜெண்டா மூலம் நீயும் இந்து நானும் இந்து என்று தங்களை இந்துத்துவா என்கிற போர்வைக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். இதை உணராமல் அவர்களுக்கு துணை போகிறவர்கள் யார்? அரசியல் படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இது மிகவும் நுட்பமான ஒரு இடம். நான் சொல்லுவது மிக மிக நுட்பமான ஒரு புள்ளி. இதை புரிந்து கொண்டு இந்த புரிதலின் அடிப்படையிலே கைகோர்த்து களமாடுவதற்கு அண்ணன் முத்தரசன் போன்ற ஜனநாயக சக்திகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். திரைக்கலை நாயகர் பிரகாஷ் ராஜ் போன்ற ஜனநாயக சக்திகள் இந்த களத்திற்கு தேவைப்படுகிறார்கள். தோழர் அருள்மொழி அவர்கள் அதை உணர்ந்து இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த விழா, எதற்காக இந்த விழா என்றால் தோழர்களே, இதுதான் அந்த அரசியலுக்கான அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு கருத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்தார். மிக மிக கவனிக்க வேண்டிய செய்தி. ஜூன் 4க்கு பிறகு அவர்கள் ஓடி போவார்கள், சரி, ஆனால் அவர்கள் மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. அவர்கள் மீண்டும் வலுப்பெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தலை தூக்காமல் வீழ்த்தப்பட வேண்டும். இது எவ்வளவு பெரிய சவால்! ஒரு தேர்தலிலே ஒரு கட்சியை தோற்கடித்து விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. வீழ்ந்தவர்கள் இன்னும் இன்னும் வேகமாக வெறி கொண்டு எழுச்சி பெற துடிப்பார்கள். வேறு வகையான உத்திகளை தீட்டுவார்கள். மறுபடியும் எழுச்சி பெற்று ஆட்சிக்கு வருவார்கள். அதற்கு இடம் தந்து விடக்கூடாது. இப்படி என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். தோழர்களே, தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு பொருட்டல்ல. கருத்தியல் அடிப்படையில் நட்பு பகையை தீர்மானிப்பதும், நட்பு சக்திகளை ஒருங்கிணைப்பதும், பகை சக்திகளை வீழ்த்துவதும் மிக முக்கியமானது. அதற்கு நமக்கு உற்ற சக்திகள், தோழமை சக்திகள், உற்ற தோழமை சக்திகள் இடதுசாரிகளும் பெரியார் இயக்க சக்திகளும் தான். தமிழகத்தில் அதை இன்றைக்கு சரியாக உணர்ந்து அவர்களோடு இணைந்து தொடர்ந்து இயங்குகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அடிப்படையில் நம்முடைய உறவே வெறும் வாக்கு வங்கி கணக்கல்ல, வெறும் வாக்கு வங்கி கணக்கல்ல. தமிழகம் தழுவிய அளவில் ஒரு பெரிய இயக்கமாக இந்த இயக்கம் இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறது. அண்டை மாநிலங்களிலும் வேறுபிடித்து வருகிறது. எனவே நாம் தேசிய கட்சி ஆகிவிட்டோம், தேசிய அளவிலே பெரிய இயக்கமாகிவிட்டோம் என்றெல்லாம் கற்பனை உலகத்திலே நாம் மிதக்கவில்லை. அது வரும் போகும். 4 பேர் வருவார்கள், 4 பேர் போவார்கள். கட்சி வளர்ந்தது போல் இருக்கும், பிறகு தேய்ந்தது போல் மாறும். இதுவெல்லாம் தற்காலிகமானவை. ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட இந்த நிலைப்பாடு, நாம் பேசுகிற இந்த அரசியல் நேர்த்து போகக்கூடாது. அதுதான் முக்கியமானது. அந்த அடிப்படையில் நம்முடைய உறவுகள் வலுவாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் இடதுசாரிகளோடு இருக்கிற உறவு, விடுதலை சிறுத்தைகள் கொண்டிருக்கிற இடதுசாரிகளோடு கொண்டிருக்கிற உறவு நீர்த்து போகாது. அப்படி விடவும் மாட்டோம். இடதுசாரிகள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற போராளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமை தோழர்களே, பிரதமர் மோடியை பற்றி இங்கே பலரும் பேசினார்கள். அவர் ஏதோ தனி ஆவர்த்தனம் செய்கிறார் என்று நாம் கருதிவிடக் கூடாது. ஒரு பிரதமர், ஒரு மோடியை நாம் வீழ்த்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருத முடியாது. சனாதன சக்திகளால் அதுபோல ஆயிரக்கணக்கான மோடிகளை உருவாக்க முடியும். இந்த மோடி இந்த தேர்தலிலே தோற்று போனால் மோடியை போல 1000 மடங்கு வலிமை பெற்ற ஆட்களை அவர்களால் மறுபடியும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியும். யோகி ஆதித்யநாத் போன்றவர்களை எல்லாம் ஒரு மாநில முதல்வராக மட்டுமே நாம் பார்க்கிறோம். நாளை மோடி இடத்திலே அவர் வந்து அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மோடியை விட பன்மடங்கு சனாதனத்தை உயர்த்தி பிடிப்பதிலே உறுதியான ஒரு நபர். இந்தியா முழுவதும் அப்படி அவர்கள் ஆட்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எதை அழிக்க துடிக்கிறார்கள்? யாருக்கு எதிராக இருக்கிறார்கள்? அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டம் எத்தகைய இந்தியாவை உருவாக்க முனைகிறது? சமத்துவ இந்தியாவை உருவாக்க முயற்சிக்கிறது. அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டுமானால், சனாதன சக்திகளின் மொழியில் சொல்ல வேண்டுமானால், இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு தேசத்தை உருவாக்க முனைகிறது. அந்த தேசம் பௌத்த ராஷ்டிரம். பௌத்த ராஷ்டிரம் என்பதுதான். இவர்கள் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முனைகிறார்கள் என்றால் அரசமைப்பு சட்டம் பௌத்த ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை கொண்டிருக்கிறது. பௌத்தம் என்றால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தம். இலங்கையிலே இருப்பதோ, மியான்மரிலே இருப்பதோ அல்லது ஜப்பானிலே இருப்பதோ பௌத்தம் அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்த கோட்பாடுகள் தான் பௌத்தம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கனவு பௌத்த ராஷ்டிரம் தான், சமத்துவ இந்தியா. அதை அழித்தொழிக்க வேண்டும். அதுதான் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட சனாதன சக்திகளின் நோக்கம். எனவேதான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நாம் இந்த கருத்தை பேசி வருகிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த கருத்து ஒலிக்கிறது, உரத்து ஒலிக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். அருமை தோழர்களே, ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்தாலும் அது இறுதி முடிவல்ல.
ஜூன் 4ஆம் தேதி வருகிற தேர்தல் முடிவில் இந்தியா பிளாக் வெற்றி பெற்றாலும் அது உண்மையான நிரந்தரமான ஜனநாயக இந்தியாவை கட்டுவதற்கான வெற்றியாக அமைந்து விடாது. அதை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சனாதன சக்திகளை தலையெடுக்க விடாமல் தடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த புரிதலோடு நாம் களத்தில் கைகோர்க்க வேண்டிய புரிதலை பெற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த புரிதலோடு தான் இத்தகைய விழாக்களை முன்னெடுக்கிறது. தேர்தல் அரசியலை தாண்டி சிந்திக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அண்ணன் பிரகாஷ் அம்பேத்கர் போன்றவர், பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய புரிதலோடு இணைந்து பயணிப்பது என்பது பெரிய நம்பிக்கையை தருகிறது. ஏனென்றால் சிறை உலகத்திலே பலரும் எப்படிப்பட்ட விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். எவ்வளவு சாதியவாதிகள் திரை அரங்கில் இன்றைக்கு கோலோச்சுகிறார்கள் என்பதையும் நம்மால் உணர முடியும். சாதிய மதவாதிகள் ஒருபுறம், பிரகாஷ் ராஜ் போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஒருபுறம் என்று திரையரங்கில் இருந்தும் முற்போக்கு குரல் ஒலிக்கிறது. அதை வரவேற்பது நம்மை போன்றவர்களின் கடமை. அவருடைய பேட்டிகளை பார்க்கிற போது, அவருடைய குரலை கேட்கிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. அவர் அரசியலுக்கு வரமாட்டோம், என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொன்னார். சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க எங்களை போன்றவர்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் கட்சியில் சேர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கவில்லை. அரசியல் களத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும், அது முக்கியமானது. வெளியிலிருந்து நாம எதிர்க்கட்சியா இருந்து குரல் கொடுப்போம்னா அந்த குரல் சுனாமி காற்றிலே காணாமல் போய்விடும். இந்த அரசியலில் நாம் வெளியிருந்து விலகி இருந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நான் பலவீனமாக உணர்கிறேன் என்று கருத வேண்டாம். 35 ஆண்டு கால அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்லுகிறேன். தோழர் ரவிக்குமார் அவர்களை அப்படித்தான் நான் சொன்னேன். நீங்கள் ஒரு இயக்கத்திலே உங்களை இணைத்துக் கொண்டு உங்கள் சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள். ஒரு தனி நபராக இருந்து எவ்வளவுதான் நீங்கள் சிந்தித்தாலும் எழுதினாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த இயக்கத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், வேலையை உதறிவிட்டு வாருங்கள் என்று பலமுறை அவரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு தோழரிடமும் அப்படி நான் உரையாடி இருக்கிறேன். திரைக்கலை இயக்குனர் அவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்திலே உண்மையான ஒரு ஹீரோவாக இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அவர் வில்லன் அல்ல, இந்த வில்லன் ரோல் அல்ல, அரசியலில் ஒரு ஹீரோ ரோல் தான் அது. இப்படி பேசுவது என்பதே ஒரு ஹீரோவால் தான் முடியும். அரசியலில், திரையில் வேண்டுமானால் நீங்கள் வில்லனாக இருக்கலாம். உங்கள் உரையும் உங்கள் கருத்தும் இன்றைக்கு ஒரு கதாநாயகனுக்குரிய ஆளுமையை வெளிப்படுத்துகிறது. இதை நான் புகழுவதற்காக சொல்லவில்லை, உங்கள் உணர்வை அங்கீகரிப்பதற்காக சொல்லுகிறேன், மதிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். தேவைப்படுகிறார்கள். திராவிட அரசியல் என்பது திரைத்துறையில் வெளிப்பட்ட பிறகுதான் திமுக வளர்ச்சி அடைந்தது. திரைத்துறையிலே எம்.ஆர். ராதா போன்றவர்கள் பேசத் தொடங்கிய பிறகுதான், எம்ஜிஆர் போன்றவர்கள் அந்த கொடியை உயர்த்தி பிடித்த பிறகுதான், என்எஸ்கே போன்றவர்கள் நகைச்சுவை மூலம் அதை வெளிப்படுத்திய பிறகுதான், கலைஞர் அவர்கள் அதை காவியங்களாக படைக்க தொடங்கிய பிறகுதான் வெகு மக்களிடம் திமுக வேகமாக போய் சேர்ந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. திரைத்துறையில் இப்படிப்பட்ட முற்போக்கு சக்திகள் இன்னும் வலுவாக பேச வேண்டும். வெற்றிமாறன் போன்றவர்கள் இன்னும் பலர் உருவாக வேண்டும். பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் உருவாக வேண்டும். தம்பி ரஞ்சித், தம்பி மாரி ராஜ் போன்றவர்கள் இன்னும் இன்னும் ஏராளமானவர்கள் உருவாக வேண்டும். பெரியாரை பேசுகிறவர்கள், அம்பேத்கரை பேசுகிறவர்கள், மார்க்சை பேசுகிறவர்கள் திரைத்துறையிலும் ஆளுமை செய்ய வேண்டும். அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்றைக்கு அரிசி படத்தின்
புகழுக்காகவா, பணத்துக்காகவா? இல்லை, அரசியலுக்காக, விவசாயிகளின் நலன்களுக்காக இன்றைக்கு அந்த பாத்திரத்தை ஏற்று அவர் நடிக்கிறார். என்னை திரைத்துறைக்கு அழைத்த போது எனக்கு எதுவுமே தெரியவில்லை திரைத்துறையை பற்றி. இப்போது யாரும் அழைக்கவில்லை. அப்போது வலிந்து வலிந்து அழைத்தார்கள். அப்போது நான் அதை உணரவில்லை. தோழர்களே, தமிழ்நாட்டு அரசியலில் திரைத்துறையின் பங்கு மகத்தானது. ஆகவே திரைத்துறையில் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தேவை. முற்போக்கு சிந்தனையாளர்களின் ஆளுமை என்பது தேவை. நம்முடைய தோழர் அண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இவ்வாறு சிந்திப்பதும் செயல்படுவதும் ஏதோ பிஜேபியை எதிர்க்கிறார், மோடியை எதிர்க்கிறார் என்பதற்காக நாம் அவரை பாராட்டவில்லை. அவருடைய பார்வை பெரியார் பார்வையாக இருக்கிறது, அம்பேத்கர் பார்வையாக இருக்கிறது, மார்க்சிய பார்வையாக இருக்கிறது, கௌரி லங்கேஷின் கருத்தியலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது என்பதால் அவரை நாம் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்களை போன்றவர்களின் அரசியல் என்பது வாக்கு வங்கிக்கானதாக இருக்காது, சமூக மாற்றத்திற்கானதாக இருக்கும். எனவே நீங்கள் அரசியலில் விலகியிருந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்புவது ஒருபுறம் இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து உங்கள் பணிகளை மேலும் முடுக்கிவிட வேண்டும். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உற்ற துணையாக இருக்கிறோம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் மறுசீரமைப்பு பணியிலே மீண்டும் கவனம் செலுத்துவோம். எப்போதும் போல உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எப்போதும் போல உங்களுடைய களப்பணிகள் இன்னும் தீவிரமடைய வேண்டும். நான் அழைத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு பாடாற்றிய அனைவருக்கும், விருது பெற்ற சான்றோர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.